ஸ்ரீ பைரவி ஜோதிடம். நாமக்கல் ஜோதிடர் விஜயா. என் தாய் தந்தைக்கும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியுடன் வணக்கம். இன்றைய பதிவு தனுசு ராசி காரகம். ராசி அதிபதி குரு பகவான். நெருப்பு ராசி, தர்மம் ராசி, உபய ராசி, ஊமை ராசி, ஜீவன் ராசி, ஆண் ராசி. தனுசு ராசியின் அடையாளம் வில் அம்பு. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் லட்சியமுள்ளவர்கள், அனுசரித்து வளைந்து கொடுத்து எதையும் சாதிக்கும் வல்லமை பெற்றவர்கள், மிகவும் பொறுமையானவர்கள், சகிப்புத்தன்மை உடையவர்கள். இவர்களை சீண்டினால் தன் இயல்பான குணத்தை மாற்றி செயல்படுவார்கள். எதற்கும் போராடும் குணம் இருக்கும். காரியம் சாதிப்பார்கள். ஒரே நேரத்தில் 2 செயல்களை செய்பவர்கள். குரு பகவான் ஜீவன் காரகர், புத்திர காரகர், தனம் பெரும் பணத்திற்கு காரகர். ஆண் கிரகம். ஜாதகத்தில் புத்திர பாக்கியத்தை குறிக்கும் காரகராவார். ஆணுக்கு ஜாதகர் கல்விக்கூடம், கல்வி நடத்தும் பாடசாலை, வேதசாலையில் இருப்பிடம் இருக்கும். குரு பகவான் பொறுமை, நிதானம், ஒழுக்கம், சாஸ்திர அறிவு, குரு பக்தி, பண பரிமாற்றம், போதிக்கும் தன்மை, தர்மகர்த்தா, கோவில் குருக்கள், மத தலைவர், கோவில் குளங்கள், பொது ஸ்தாபன நிறுவனங்களுக்கு தன்மை வகிக்கும் பொறுப்பாளர். புத்திரர்கள் ஜாதகத்தில் தனித்து நின்றால் பலன் இல்லை. பார்க்கும் பார்வைக்கு சுப பலன்கள் அதிகம். இவர் பிராமண இனத்தை சார்ந்தவர். நவரத்தினம் புஷ்பராகம், மலர் முல்லை, சமித்து அரசு, வாகனம் யானை, சுவை இனிப்பு, உலோகம் தங்கம், அதிதேவதை பிரம்மா, வஸ்திரம் மஞ்சள், திசை வடக்கு, தானியம் கொண்டை கடலை, உருவம் சதுரம், வடிவம் நெட்டை, புண்ணியஸ்தலம் ஆலங்குடி திருச்செந்தூர், ஆட்சி வீடு தனுசு மீனம், உச்ச வீடு கடகம், நீச்ச வீடு மகரம். குரு பகவான் ஒரு ராசியில் 1 வருடம் சஞ்சரிப்பார். குருவின் நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. தசாவருடம் 16 வருடங்கள். குருவின் பார்வை தான் நின்ற வீட்டிலிருந்து 5, 7, 9ஆம் பாவங்களை பார்வை செய்வார். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். போராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். உத்திராடம் 1ஆம் பாதம் என 9 பாதங்கள் இருக்கும். கேதுவின் நட்சத்திரமான மூலத்தில் சந்திரன் என்றால் சாமர்த்தியசாலி, லட்சியவாதி, ஆன்மீகவாதி, ஆழமான சிந்தனை, குழுவிற்கு தலைமை தாங்கும் பண்பு இருக்கும். சுக்கிரன் நட்சத்திரமான போராடத்தில் சந்திரன் என்றால் பிரபலமானவர், போராடும் குணமுள்ளவர், எங்கும் எதிலும் வெற்றி காண்பார். நேர்மையான குணம், இரக்க குணம் இருக்கும். தைரியசாலி, சில நேரங்களில் முட்டாள்தனமான செயல் முடிவுகளை எடுப்பார். கார்த்திகை நட்சத்திரமான உத்திரம் 1ஆம் பாதத்தில் சந்திரன் என்றால் புத்தி கூர்மை அதிகம் இருக்கும். சிந்தித்து செயல்படுவார். நண்பர்கள் உண்டு, எதிரிகளும் உண்டு. கலகலப்பானவர், சிறந்த ஆலோசகர். மூலத்தில் லக்கண புள்ளி நின்றால் காரியங்களை கச்சிதமாய் செய்து முடிப்பார். தெய்வ பக்தி உண்டு. சமூகத்திடம் ஒத்து போக மாட்டார். கஞ்சத்தனம் இருக்கும். சண்டை பிரியர். வீண் கோபம் உண்டு. தூங்குவதில் விருப்பமுடையவர். போராட்டத்தில் லக்கண புள்ளி நின்றால் தன்னை நம்பியவரை காப்பாற்றுவார். சென்ட் மீது விருப்பமுண்டு. நறுமண பிரியர். தன்னை அழகுபடுத்தி கொள்வார். சிந்தனைவாதி. உண்மை பேசுவார். பயணம் செய்வதில் ஆர்வம் அதிகம். எதிர்ப்பாளோரை எளிதில் கவருவார். உத்திராடத்தில் லக்கண புள்ளி நின்றால் தானம் தர்மம் செய்வதில் விருப்பம் உள்ளவர். சிந்தனைவாதி, பக்திமான், உணவு பிரியர், அறிவாளி, துணிச்சல் மிகுந்தவர். திடமான உடலமைப்பு உண்டு. சுயநலமில்லாதவர். தன் பேச்சால் அடுத்தவர்களை எளிதில் கவர்ந்து விடுவார். குரு பகவானின் கர்ம பதிவை பெற்ற நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடம். ஒரு குரு நல்ல நிலையில் நின்றால் குடும்பம், சமுதாயம், செல்வாக்கு, மரியாதை இவற்றிற்காக போராட வேண்டும். தன் செயலால்
மதிப்பு மரியாதை இழக்க நேரிடும். தனக்கு வரவேண்டிய பெரிய பணம், கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கு காத்து கிடக்க வேண்டும். குரு காரகம் புத்திர தோஷம், புத்திர சோகம், புத்திர தடை, புத்திர தாமதம், ஆண் வாரிசு இல்லாமல் பெண் குழந்தைகள் மட்டும் பிறப்பது, ஆண் குழந்தை இருந்தால் வளர்ந்தவுடன் விலகி சென்று வாழ்வது, உறவுகளில் கருத்து வேறுபாடு, எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு அழுது விடுவார். சொத்து சுகம் இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. சகோதரர்களிடம் பெரியப்பா வழியில் சொத்து தகராறு இருக்கும். கருத்து வேறுபாடு உண்டு. குண்டான வயிறு இருக்கும். செரிமான பிரச்சனை இருக்கும். குரு கேட்டால் கல்வி தடைகள், உயர்கல்வி தடைகள் உண்டு. வரும் நோய்கள், வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரும். கொழுப்பு, கொலஸ்ட்ரால், காது, கல்லீரல், மஞ்சள் காமாலை நோய்கள் வரும். தேன், சீரகம், நெய், மஞ்சள் நிற பொருட்கள், ஆடைகளை பயன்படுத்துவார்கள். நீதித்துறை, ஆலோசகர், கோயில் வேலை, ஜோதிடர், ஆசிரியர், ஆன்மீகத்துறை, கல்வி நிறுவனங்களில் வேலை, தங்கம் விற்பனை, தொழில்கள் அமையும். காலபுருஷனுக்கு 9ஆம் பாவம் தனுசு ராசி. உங்கள் லக்கணத்திலிருந்து 9ஆம் பாவ காரகங்களை தெரிந்து கொள்வோம். முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்கள், உபாசனை, வேத சடங்குகள், தியானம், தீட்சை, பிரம்மஞானம், ஆன்மீக வாழ்க்கை, போதனை, உள்ளுணர்வு, நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நியாயம், ஆராய்ச்சி, பணப்புழக்கம், அதிர்ஷ்டம், தொழில் விரயம், தந்தை வழி உறவுகள், சொத்து, பயணம், நீண்ட தூர பயணம், மகிழ்ச்சி, ஊட்டச்சத்தான உணவு, வெளியூர், வெளிநாடு, கடல் பயணம், ஆகாயம் பயணம், ஏற்றுமதி, இறக்குமதி, நிர்வாகம், சந்ததி விருத்தி, முன் யோசனை, உயர்கல்வி, கல்வி கற்பித்தல், பொதுநல குணம், கிணறு வெட்டுதல், தண்ணீர் பந்தல், நற்பேறு, சகல ஐஸ்வர்யம், மருந்து பொருள், மனைவியின் தங்கை, தம்பியின் மனைவி, இவை அனைத்தும் 9ஆம் பாவ காரகம். குரு பகவானின் காரகங்கள். குழந்தை காரகர் பெரும் பணத்தை குறிப்பவர். புனித காரியம், ஞானிகள், முனிவர்கள், வேத சாஸ்திரம், மந்திரம், அஷ்டமா சித்து வேலை, யாகம், ஹோமம், தெய்வ பக்தி, தீர்த்த யாத்திரை, கோயில் குருக்கள், பசுக்கள், அறநிலையத்துறை, தர்மஸ்தாபனம், சமஸ்கிருதம், தானம், தர்ம சங்கடங்கள், தங்க கட்டிகள், ராஜ பதவி, ராஜதந்திரம், ஆசிரியர், நிதித்துறை, உண்மை, நேர்மை, பொறுமை, வழக்கறிஞர், கல்வி அமைச்சர், உயர்ந்த அந்தஸ்து, மதிப்பு மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, இவை அனைத்திற்கும் குரு பகவான் காரகராவார். மனித தன்மை, நல்லொழுக்கம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கற்பு, பண்பாடு, தற்பெருமை, யானை, குதிரை, உயர் ரக வாகனம், ஆலோசனை, ஞாபக சக்தி, ஆசான், உடல்நலம், மூக்கு, தொப்பை வயிறு, நெய், கொழுப்பு, தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, சீரகம், கடலைகள், வெள்ளை கொண்டை கடலை, வெல்லம், தேன், சந்தனம், நவரத்தினம், மஞ்சள் புஷ்பராகம், இவை அனைத்தும் குருவின் காரகம். மேலாளர், மத போதகர், அறிவுரை கூறுபவர் குரு காரகராவார். கல்லூரிகள், கோயில்கள், நீதிமன்றம், பலியிடும் இடம், வட்டிக்கடை, மரம், செடி, கொடிகள் நிறைந்த இடம், இரவு பொழுது, நீண்ட ராசி, பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள், காட்டுப்பகுதி, மரங்கள், அடர்ந்த பகுதி, அரசாங்க ரகசியங்கள், இராணுவ தளவாட அறை, சேமிக்கும் இடம், காவல் நிலையம், புனிதமான இடங்கள், தீர்த்த யாத்திரை ஸ்தலம், பூஜையறை, வெளிநாட்டு பயணம், அரசு அலுவலகம், ஆசிரியர் தங்குமிடம், மர வியாபாரம், கோயில் பணிகள், தர்ம காரிய பணிகள், சமூக சேவை, நீதிமன்ற பணிகள், நீதிபதி, வழக்கறிஞர், இவை யாவும் தனுசு ராசி காரகங்களாகும். நன்றி,
வாழ்க வளமுடன்.